ஒவ்வொரு ஆசனத்தையும் 6 பக்கம், அதாவது 3 சைக்கிள். சிலதெல்லாம் அப்படியே செய்கிறது டைரெக்டாக 3 சைக்கிள். அதை அந்தந்த வீடியோவில் சொல்லுவேன். அதை செய்யுங்க. நல்ல பழக்க வழக்கம்லாம் சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஆரோக்கியம் உங்கள் கையில். இன்று பஸ்திமோத்தாசனம் வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே வீடியோவில் பஸ்திமோத்தாசனம் பார்த்துட்டோம். ஓகேவா? அது என்னது வேரியேஷன் அப்படின்னா, அப்படி ஒரு யோகாவை நீங்கள் நெட்டில் போய் தேடினாலாம் கிடைக்காது. அதாவது அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கீங்களா? பொருளாதார பிரச்சனையை நீங்க தான் பார்த்துக்கணும். ஆரோக்கியம் கொடுக்கறது தான் என் வேலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்படாதீங்க. யோகா மாவதி சேனலில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற, எச்சரிக்கை உணர்வோடு சொல்லி கொடுக்குற அந்த யோகாசனத்தெல்லாம் நீங்களும் எச்சரிக்கை உணர்வோடு செய்யுங்க. செஞ்சுட்டு ஒவ்வொரு ஆசனத்தையும் 6 பக்கம், அதாவது 3 சைக்கிள். சிலதெல்லாம் அப்படியே செய்கிறது டைரெக்டாக 3 சைக்கிள். அதை அந்தந்த வீடியோவில் சொல்லுவேன். அதை செய்யுங்க. நல்ல பழக்க வழக்கம்லாம் சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஆரோக்கியம் உங்கள் கையில். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆரோக்கியம்தான் முதல் சொத்து, மற்றதெல்லாம் அடுத்த சொத்து தான். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பணத்தை கூட நல்ல முறையில் அதை நீங்கள் விரும்பிய உணவை சாப்பிட்டு பார்க்க முடியும். அதனால் மனுஷன் வாழ்க்கையில் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்று பஸ்திமோத்தாசனம் வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே வீடியோவில் பஸ்திமோத்தாசனம் பார்த்துட்டோம். ஓகேவா? அது என்னது வேரியேஷன் அப்படின்னா, அப்படி ஒரு யோகாவை நீங்கள் நெட்டில் போய் தேடினாலாம் கிடைக்காது. அதாவது நம்ம எந்த ஒரு பணி செய்தாலும் அதை கர்மயோகமாக செய்யணுன்ட்டு நீங்கள் மனசில் விதை போட்டுட்டு கர்மயோகமாக செய்தீங்கன்னா, கடனுக்கு செய்யாமல் கடவுள் ஒரு அடி உங்கள் கால் முன்னாடி வச்சு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். அந்த மாதிரி எனக்கு கர்மயோகமாக என் பணியை செய்கிறதுனால கடவுள் கொடுத்த ஞானத்தில் ஒவ்வொரு ஆசனத்தையும் வேரியேஷனாக நான் கிரியேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? சரி. இப்போது கால் நீட்டிட்டு 2 கட்டை விரல் தொட்டிங்கன்னா அது பேர் பச்சிமோஸ்தாசனம். இப்போது அதை செஞ்சு காட்டணுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஆசனம்னு நினச்சிடுவீங்க, இன்றைய ஆசனம். அதனால தான் நான் அதை வாயில் மட்டும் சொல்கிறேன், அது செஞ்சு காட்டல. ஸோ இப்போது பாருங்க, இந்த முட்டி பக்கத்தில் கை வைங்க. இப்போது நம்ம கழுத்து இறக்கி காலிலேருந்து நைட்டு வரைக்கும் இறக்கிக்கிறது. நிறைய பேர் என்கிட்ட கழுத்து வலிக்கு வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. அதனால் கழுத்தை எதுலேயுமே இறக்காதீங்க. ஷோல்டர் மட்டும் இறக்குனீங்கன்னா போதும். இது என்னோட ஸ்டைல். கழுத்தை தூக்குனீங்களா, இப்போ ஒரு 65 வயசு முதியவர்னா சும்மா இப்படி தள்ளுங்க போதும். கை பாருங்க, 1 இன்ச்சு தான் வந்துச்சு. தள்ளிட்டு கால் இருக்குல்ல, பாதம், அதை அமுக்குனீங்கன்னா நார்மல் பிரீத்திங்கில் செய்யுங்க. அமுக்குனீங்கன்னா என்ன நடக்குன்னா, இந்த கண்டஸ் அதெல்லாம் ஜிவ்வுன்னு ஸ்டிமுலேஷன் ஆகும். அப்புறம் அப்படியே கை மேலே கொண்டு வராதிங்க. ஃபஸ்ட்டு பாடி ஸ்ட்ரெயிட், அப்புறம் நல்லா மூச்சு விழுங்க. பிரீத் இன், ஒரே செகண்டில் பிரீத் அவுட். இப்போது இது கூட போத் சைடு ஈக்குவல் டு 1 சைக்கிள். இது ஸ்டெப் 1. ரொம்ப வயசானவங்களுக்கு அதே தான். சொன்னதே சொல்லிட்டு இருந்தா நான் பைத்தியக்கார மாதிரி ஆகிடும். அதனால் இதை சொல்ல மாட்டேன். அந்த பக்கம் என்ன செஞ்சனோ அதை இதையும் செய்வேன். இது ரொம்ப முதியோருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு 50 வயசு உள்ளவங்க தலை தூக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு நகர்த்துங்க. இந்த நகர்த்தும் போதே இங்கே ஜிவ்வுன்னும். முதல்ல ரொம்ப முதியோர் சொல்லி கொடுத்தனேன், அதில் ஜிவ்வுன்னாது. இதில் நகர்த்தும் போதே ஜிவ்வுன்னும். ஜிவ்வுன்னுச்சா? ரைட். இப்போ ஆக்சிலேட்டர் ப்ரெஸ்.
ரைட். இப்போ ரிலீஸ். பிரீத் இன், பிரீத் இன், பிரீத் அவுட். அடுத்த பக்கம் அதே மாதிரி தான், அது சொல்ல மாட்டேன், டைம் வேஸ்ட். பிரீத் அவுட். இப்போ இளைஞர்களுக்கு சரியா, தலை தூக்கிட்டு பிரீத் அவுட். எவ்வளவு தூரம் வந்துடுச்சு பாருங்க. ஓகேவா? இதுக்கு மேல தள்ள முடியாது, ஏன்னா கிராஸ்ல தள்ளுறோம்ல. ஆக்சிலேட்டர் பிரஸ், அதாவது பாதத்தை அழுத்தணும், அப்புறம் பாதம் ரிலீஸ், கை நேரா வரணும். பிரீத் இன், பிரீத் அவுட். அதே மாதிரி இந்த பக்கம். சரியா? சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் செய்யணும். ரைட். ஒரு சைக்கிள் செய்ததுனால, அதை பர்ஃபெக்ஷன்ல ஒரு சைக்கிள் செய்ததுனால ஒரு சைக்கிள் ஆல்டர்னேட்டிவ் செஞ்சேன், போதும். சரி, இதுல என்ன உங்களுக்கு பலன்னா, தனித்தனியா ஜீரண உறுப்பு நசுங்குது, அதுக்குண்டான பலன்னா கிடைக்கும். இந்த காஃப் மசில் இருக்குல்ல, அது நல்ல ஸ்டிமுலேஷன் ஆகும், ஜிவ்வுன்னு. காஃப் மசில் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ்ல குட்டி இருதயம்னு சொல்லுவாங்க. அது என்னது சார் குட்டி இருதயம் அப்படின்னா, புவியீர்ப்பு விசையினுடைய உதவியோட ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி பாதத்துக்கு ஈஸியா பிளட் அனுப்பிடும். கீழே போன பிளட் எப்படி மேலே வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மெட்ரோ வாட்டர் சம்புக்கு வந்துச்சு, சூமந்திர காலை மேலே போ, ஓவர் ஹெட் டேங்க்னா போகுமா? போவதில்லை. என்ன செய்யறோம்? மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி மோட்டர் மூலியமான மேலே ஏத்துறோம். அப்போ காலில் ஒரு மோட்டர் இருக்கணும்ல, அதுதான் குட்டி இருதயம். கடவுள் படைச்சிருக்காரு, அதில் வால்வெல்லாம் இருக்குது. அதுதான் என்ன பண்ணுது? பம்ப் பண்ணி மேலே ஏற்றுது, அந்த கீழே போன ரத்தத்தை மேலே ஏற்றுது. அப்புறமா அந்த ரத்தம் சுத்திகரிப்பு நடக்கும், திருப்பி நல்லா பாதி வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அது அழுக்கு ரத்தம் ஆயிடும். அப்புறம் அந்த அழுக்கு ரத்தம் மேலே ஏறி சுத்திகரிப்பு நடந்து நுரையீரல்லையும் கிட்னிலையும் சுத்திகரிப்பு நடந்து புது ரத்தமாக ஹார்ட்டுக்கு போகும். இது வந்து ஒரு சுழற்சியா நடக்கும். சரியா? சரி, இப்போ இந்த காஃப் மசிலோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் இந்த வெரிகோஸ் வெயின் வர்றது. அதாவது கீழே போன ரத்தம் திருப்பி அதால மேலே ஏற முடியாம அங்கங்க கட்டி போயிட்டு அது வெரிகோஸ் வெயின் பிரச்சனைன்னு சொல்றது. சரியா? ஸோ இதுல முக்கியமா காஃப் மசில் நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும். அதனால இந்த ஆசனம் செய்து உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வராம தடுத்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நம்ம யோகா உமாபதி சேனல் ரெகுலர் அன்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்போ நம்ம வந்து எல்லா புதன்கிழமையும் வாழும் கலை போடுவோம், எல்லா சனிக்கிழமையும் யோகா போடுவோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொல்கிற யோகாலாம் நாங்கள் பண்ணிட்டோம் சார், அதனால் எங்களுக்கு புது புது யோகாசனம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது சார், அதனால யோகாசன வீடியோ அதிகமாக போடுங்க அப்படின்னு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சரி, அதனால் நானே சிஷியரை யோசித்து என்ன முடிவு பண்ணோம்னா, ஒரு பரிசோதனை அடிப்படையில் எல்லா புதன்கிழமைக்கு பதில் 2வது வாரம் 4வது வாரம் மட்டும் வாழும் கலை மூத்தோர் சொல்லமுதம் போட்டுட்டு முதல் வாரமும் 3வது வாரமும் புதன்கிழமை யோகா போடுறோம். ஒரு சின்ன மாற்றம், அதாவது நீங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இணங்க உங்களுக்கு செவி சாய்த்து ஃபர்ஸ்ட் வீக்கு புதன்கிழமையும் 3rd வீக்கு புதன்கிழமையும் யோகா போடுவோம். சரியா? சரி, இதை ஒரு பரிசோதனை அடிப்படையில் இது செய்ய போகிறோம். வருகிற 1ஆம் தேதி முதல் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். வழக்கம் போல் நீங்கள் ஆதரவு கொடுங்க. சனிக்கிழமையில எந்த மாற்றமும் இருக்காது. சனிக்கிழமையில எல்லா சனிக்கிழமையும் கண்டிப்பாக யோகா வரும். அதனால் ஃபோன் பண்ணி கேட்டிங்கல்ல, அந்த மாதிரி யோகா பிரியர்கள் எல்லா சனிக்கிழமையும் நீங்கள் அவசியம் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. அன்றைக்கி புது புது நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத வீடியோ, புது புது யோகாசனங்கள் வரும். பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து
சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.